வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது Honor 9X Pro. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோன் சொல்லலாம். Honor நிறுவனம் வந்து முதல் முறையாக இந்தியாவில் அவங்களோட ஆப் கேலரி ஸ்டோரோடு இதை கொண்டு வராங்க. கூகுள் மொபைல் சர்வீஸ் கிடையாது. ஸோ கூகுள் மொபைல் சர்வீஸ் இல்லாமல் அவங்களோட முதல் ஃபோன் இது. அவங்களோட ஓன் ஆண்ட்ராய்ட் ஈக்கோ சிஸ்டமில் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட அறிமுக பார்வை ப்ளஸ் இந்த ஆப் கேலரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி ஆப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஸ் இருக்குது, கூகுள் மொபைல் சர்வீசஸ்க்கு மாற்றாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த Honor 9X Pro வருது. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த Honor 9X Pro எங்கிட்ட இருக்கிறது பர்பிள் கலர். இது வந்து பிளாக் கலர்லையும் வருது. பர்பிள் கலரில் இந்த பின்பக்கம் உள்ள இந்த லைட் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. சாஃப்ட் பேக் கேஸ், சில டாக்குமெண்ட்ஸ், பின், 10 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் வந்து USB Type-C கேபிள் உங்களுக்கு தராங்க. இதான் வந்து Honor 9X Pro 8.8 mm திக்னஸ் மற்றும் 202 grams வெயிட்டோடி வருது. பின்பக்கம் வந்து கிளாஸில் தான் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து அலுமினியம் ஃப்ரேம். பார்க்க டிசைன் பின்பக்கம் வந்து கனகச்சிதமாக இந்த எஃபெக்டில் ரொம்பவே நல்லா இருக்குது. மேல் பக்கம் வந்து பாப்அப் கேமரா மாடியூல், இந்த சிம் ட்ரே. இது வந்து ஹைப்ரிட் டுவல் சிம். ஸோ நீங்கள் 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம், மற்றும் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக். ரைட் சைடில் வந்து பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது, மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடு வந்து பிளெயினாக இருக்குது. பின்பக்கம் வந்து 3 கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க மற்றும் Honor பிராண்டிங் பின்பக்கம் இருக்குது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த பர்பிள் கலர் ரொம்ப அருமையாக ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்குது. சரி, டிசைன்லாம் சரி, இதோட மற்ற விஷயங்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். டிஸ்பிளேயில் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.59 inch டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வருது. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ உங்களுக்கு தராங்க. டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. பிரைட்டாக கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் நல்லா இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து ஐ கம்ஃபர்ட் மோட் மற்றும் இந்த கலர் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இதோட முக்கியமான ஒரு விஷயம், டீல் பிரேக்கர்னே சொல்லலாம். இந்த ஆப் கேலரி எப்படி இருக்குது, என்னென்ன ஆப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், கூகுள் மொபைல் சர்வீஸுக்கு மாற்றாக என்ன இருக்குது, எந்தெந்த ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். கூகுள் ப்ளே ஸ்டோர் கிடையாது. அதுக்கு மாற்றாக அவங்களோட ஆப் கேலரி கொண்டு வந்திருக்காங்க. ஆப் கேலரியில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. கேட்டகரி வைஸாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். பல கேட்டகரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கேட்டகரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஸை அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேவிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பல இந்த மேப் ஆப்ஸ் வந்து இருக்குது. சமீபத்தில் வந்து மேப் மை இந்தியா கூட டைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட மேப் மை இந்தியா மூவ் ஆப் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூகுள் மேப்புக்கு மாற்றாக இது யூஸ் பண்ணலான்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஜிமெயில் யூஸ் பண்ண முடியுமா? ஜிமெயில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து அவங்களோட இமெயில் கிளையண்டில் போய் உங்கள் ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணி வெப் வெர்ஷனில் நீங்கள் வந்து ஜிமெயில் அக்சஸ் பண்ணலாம். யூடியூப் அக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்பை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் யூடியூப்பை வந்து நீங்கள் வெப் வெர்ஷனில் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூகுள் மொபைல் சர்வீசஸ் கிடையாது இதில். ஸோ அந்த அவங்களோட கோர் ஆப்ஸ் வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு மாற்றாக தான் அவங்க வந்து பல ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து உங்களோட ஃபேவரட் ஆப்ஸ் இதில் இல்லைன்னா விஷ் லிஸ்ட்னு ஒரு ஃபீச்சர் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஆப் கேலரியில். அதில் போய் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெகு விரைவில் அதை கொண்டு வர முயற்சி பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு இப்போவே வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் செட்டப் பண்ணும்போது ஃபோன் க்ளோன்னு ஒரு ஃபீச்சர் வருது. செட்டப் பண்ணும்போதும் அதை பண்ணலாம். இல்லை செட்டப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த ஃபோன் க்ளோன் மூலமாக உங்கள் பழைய ஃபோனில் உள்ள ஆப்ஸை நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சில ஆப் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் யூஸ் ஆகாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏபிகே மிரர், ஏபிகே பியூர் போன்ற மார்க்கெட் பிளேஸில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ஸை நீங்கள் சைட் லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கால் ஆஃப் டியூட்டி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சைட் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர் கிடையாததுனால ஆப் கேலரி இல்லாட்டி இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி மார்க்கெட் பிளேஸ்லேருந்து நீங்கள் வந்து ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பல பேருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சில நேரம் கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம வந்து டக்குன்னு பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் இதில் பண்ண முடியாது.
ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் முதல்ல இதை வாங்குறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து கிரீன் 810 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7nm ஆர்கிடெக்சரில் இது பண்ணிய ஒரு ப்ராசர் இது. மாலி G52 MP6 வந்து GPU இதில் தராங்க. 6GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. ஒரே ஒரு வேரியண்ட் தான் இப்போதைக்கு. இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர் வந்து நல்ல ஒரு ப்ராசஸர் தான். ஸோ வந்து கேமிங்னாலும் சரி அன்றாட வாழ்க்கைக்கு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். நான் வந்து இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இதை பற்றி முழுமையாக இந்த விமர்சனத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் சில ப்ராக்டிக்கலான சிக்கல்களும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கேம்ஸ் விளாட்றீங்க, அதுக்கு லாகின் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே கேம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லாகின் வந்து இதில் ஒர்க் ஆகாது. ஸோ திரும்பவும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது லாகின் யூஸ் பண்ணி தான் இதில் நீங்கள் கேம்ஸ் விளாட முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து முக்கியமாக இந்த ஆப் கேலரி பற்றி, இந்த புதிய ஈகோ சிஸ்டம் பற்றி உங்களோட கருத்துக்கள் தெரியறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். எஃப்எம் ரேடியோ இருக்குது, ஓடிஜி சப்போர்ட்டும் இதில் இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4000 mAh பேட்டரி தராங்க. 10 வாட்ஸ் சார்ஜ் தான் தராங்க. அப்புறம் வந்து கேமராவுக்கு வருவோம். பின்பக்கம் வந்து 3 கேமரா தராங்க. 48 MP மெயின் கேமரா, f1.8 அபர்ச்சர், 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 MP டெப்த் சென்சர் மற்றும் இந்த செல்ஃபி கேமரா மாடியூலில் உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஜைரோ EAS இருக்குது. ஸோ ஸ்டெபிளைஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். 1080pயில் மேக்ஸிமம் வீடியோ நீங்கள் எடுக்கலாம். சில சாம்பிள்ஸ் இப்போ பார்ப்போம். ஃப்ளிப்கார்ட்டில் இது வந்து விலைக்கு வருது. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து இந்த கூகுள் மொபைல் சர்வீஸுக்கு மாற்றாக இந்த ஆப் கேலரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்காங்க. உங்கள் ஃபீட்பேக்கை அதில் நீங்கள் கொடுக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விலையும் நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது வந்து ஒரு அறிமுக விலைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த கூகுள் மொபைல் சர்வீஸுக்கு மாற்றாக இந்த ஆப் கேலரி மற்றும் அவங்களோட இந்த ஈகோ சிஸ்டம் ஒர்க் ஆகுமா இல்லையா, உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.